ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜான்வரியில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. 9th வந்து இதுவாக கொண்டாடுறாங்க. ஜான்வரி 12, ஜான்வரி 15, அதுக்கடுத்து வந்து February 4th வந்து வேர்ல்டு கேன்சர் டேயாக கொண்டாடப்படுது. 13 வந்து நேஷ்னல் உமன்ஸ் டே, 21 வந்து இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேயா, அப்புறம் 24 வந்து சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே, அதுக்கப்புறம் வந்து 28 வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே. சரிங்களா? அடுத்து மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. 15 வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. மார்ச் 18 வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டேயாக கொண்டாடப்படுது. 20 வந்து வேர்ல்ட் ஸ்பேரோ டே, அப்படி இல்லைனா வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து 21 வந்து வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வாட்டர் டே, அதுக்கப்புறம் 23 வந்து வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்புறம் மார்ச் 24 வந்து வேர்ல்டு டிபி டேயாக கொண்டாடப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்கப்படும். ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அஸ்டீம் டே, அப்புறம் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டே, 18 வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, 21 வந்து சிவில் சர்வீசஸ் டே, அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 22 வந்து எர்த் டே, அதுக்கப்புறம் 23 வந்து வேர்ல்ட் புக் டே. சரிங்களா? அடுத்து 25 வந்து வேர்ல்ட் மலேரியா டேயாக கொண்டாடப்படுது. 26 வந்து இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? வேர்ல்டு வெட்டினரி டே. சரிங்களா? அடுத்து மே மந்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டேவாக கொண்டாடப்படுது. 5 வந்து ஆஸ்மா டேவாக கொண்டாடப்படுது. 10 வந்து வேர்ல்ட் மைக்ரேஷன் பர்த் டே, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக கொண்டாடப்படுது. ஜூனில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. 5 வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. ஜூன் 8 வந்து வேர்ல்ட் ஓஷன் டே. ஜூன் 10 வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே. அதுக்கப்புறம் ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா. சரிங்களா? ஜூலை பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வந்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. 11 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே, நெல்சன் மண்டேலா டே. அடுத்து ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 to 7 வந்து வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்காக கொண்டாடப்படுது. 5 வந்து புட்லிபாய் டேவாக கொண்டாடப்படுது. 7 வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டேவாக கொண்டாடப்படுது. 10 வந்து வேர்ல்டு பயோஃபியூல் டேவாக கொண்டாடப்படுது. அடுத்து 29 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. அடுத்து செப்டம்பர் மந்த் வந்தோம்னா நார்மலாக 5 வந்து நேஷனல் டீச்சர்ஸ் டே, 8 வந்து இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. செப்டம்பர் ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் மந்த். சரிங்களா? என்னவா கொண்டாடப்படும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வேர்ல்ச்சர் அவேர்னஸ் டே. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? செப்டம்பர் 9 வந்து ஹிமாலயா திவாஸ், 10 வந்து வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, 14 வந்து நேஷனல் ஹிந்தி திவாஸ், 15 வந்து இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே, 16 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓசன் லேயர், 21 வந்து வேர்ல்ட் அல்சைமர்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. அப்புறம் செப்டம்பர் 3rd சாட்டர்டே ஆஃப் த மந்த் என்னவா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டேவாக கொண்டாடப்படுது. 22 வந்து வேர்ல்ட் கார் ஃப்ரீ டே, 27 வந்து வேர்ல்ட் டூரிசம் டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிஃபெட்னு சொல்லுவாங்க. 28 வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே. சரிங்களா? அடுத்து அக்டோபர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ், 2 வந்து இன்டர்நேஷ்னல் நான் வயலன்ஸ் டே, 3 வந்து வேர்ல்ட் ஹேபிடட் டே, அடுத்து 4 வந்து வேர்ல்ட் அனிமல் டே, அடுத்து 8 வந்து இந்தியன் ஹேர்ஃபோர்ஸ் டே, 9 வந்து வேர்ல்ட் போஸ்ட் டேவாக கொண்டாடப்படுது. 10 வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, 11 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட், 13 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன், 15 வந்து குளோபல் ஹேண்ட் வாஷிங் டேவாக கொண்டாடப்படுது, 16 வந்து வேர்ல்ட் ஃபுட் டேவாக கொண்டாடப்படுது, 17 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, 20 வந்து வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டேவாக கொண்டாடப்படுது, 21 வந்து வேர்ல்டு அயோடின் டெஃபிஷியன்சி ப்ரிவென்ஷன் டேவாக கொண்டாடப்படுது, 24 பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டேவாக கொண்டாடப்படுது, 25 வந்து நேஷனல் ஆயுர்வேதா டேயா. அடுத்து 29 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டேவாக கொண்டாடப்படுது. அக்டோபர் 31 வந்து நேஷனல் யூனிட்டி டேவாக கொண்டாடப்படுது. சரிங்களா? அடுத்து நவம்பரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 வந்து வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டே, 10 வந்து வேர்ல்ட் சயின்ஸ் டே, 12 வந்து வேர்ல்ட் நியூமோனியா டே, 14 வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடப்படுது, 16 வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் டாலரன்ஸ், நவம்பர் 19 வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் டே, 25 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீட்லெஸ் டே. சரிங்களா? 26 வந்து நேஷனல் கான்ஸ்டியூஷன் டேவாக இருக்கலாம், இல்லை நேஷனல் மில்க் டே. சரிங்களா? இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். சரிங்களா? அந்த 3 ஆப்ஷனில் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? டிசம்பர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் எய்ட்ஸ் டே, 4 வந்து இந்தியன் நேவி டே, 9 வந்து இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, டிசம்பர் 10 வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே, 22 பார்த்தீங்கன்னா நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே, டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டே, அதுக்கடுத்து டிசம்பர் 25 பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டே. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.